மூணாவது சுச்சுவேஷன், சேம் கண்டிஷன். ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போகிறீங்க, இதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு வேலை கிடச்சிருக்கு, சம்பளம் நிறையா வந்திருக்கு, மதிப்பு மரியாதை ப்ளா ப்ளா ப்ளா, அதுவே. ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, புது வேலையா, அது பழைய வேலை, நிறைய சம்பளம் இருக்குதுன்னு சொல்கிற, ஆனால் இந்த இடமே உனக்கு பிடிக்கலன்னுல சொன்னேன், நீ வேறு இடம் மாறி போகலாம், அது ரொம்ப தூரம்னுல சொன்னேன், இப்போ அதே வேலையை ஒத்துட்ருக்க, சம்பளம் ஜாஸ்தி தான் இருந்தாலும் வேலையும் ஜாஸ்தி இல்லை, ஏற்கனவே உனக்கும் அந்த டீமுக்கும் ஆகாது அப்படின்னு எப்போவோ நம்ம புலம்பி வச்ச அந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெகட்டிவை போட்டு நாமளே இப்போ சந்தோஷப்படலாமா, ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்க. இவங்க ஜாய் கில்லர். நம்மளுடைய சந்தோஷத்தையும் அழித்து நாம்ளே ஐயோ பண்ணது தப்பு போல இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயினே கன்ஃபியூஸ் ஆகிடும். அது மாதிரி பண்ணுறவங்க தான் ஜாய் கில்லர். இது மாதிரி ஆட்களையும் நம்ம பார்த்துருப்போம், இது மாதிரி ஆட்களாகவும் நாம்ளும் இருந்திருப்போம். இது மாதிரி பண்ணும்பொழுது எகெயின் இந்த மோடில் நம்ம அவங்க கூட பேசினாலும் அந்த உறவு வலுப்பெறாது. ஸோ இதுவரை 3 பார்த்துருக்கோம்: கான்வர்சேஷன் கில்லர், கான்வர்சேஷன் ஹைஜாக்கர், ஜாய் கில்லர்.